இருக்கு. ஹalleluya. வார்த்தையில வல்லமை இருக்கு, வார்த்தையில சத்தம் இருக்கு, அதுல வல்லமை இருக்கு. ஹalleluya. அன்னாள் என்கிற ஸ்திரீ என்ன பண்ணுகிறாள்? ஆமென். ஹalleluya. ஆலயத்துக்கு போறா. ஆலயத்துக்கு போயிட்டு ஆமென். ஹalleluya. 1 சாமுவேல்ல அதிகாரம் 2வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்க. நேரம்ல வாசிப்பதற்கு சுருக்கமாக சொல்கிறேன். ஆமென். ஹalleluya. தன்னுடைய குடும்பத்தில் அவளுக்கும் எல்கானா என்கிற ஆமென். ஹalleluya. அவளுடைய கணவனுக்கும் ஒரு உறவு இருந்தது. உறவு நிமித்தமா பிள்ளை கிடையாது. ஆனா எல்கானாக்கு இன்னொரு மனைவி இருந்தது. அந்த மனைவிக்கு பிள்ளை இருந்தது. அந்த மனைவி என்ன பண்ணுச்சான்? இவளெல்லாம் கேலி பண்ணுச்சான். இவளெல்லாம் என்ன பண்ணுச்சு? கேலி பண்ணுச்சு. சக்காலத்தி பண்ற கூத்துனால எங்க வந்தா? ஆலயத்துக்கு வந்தா. அம்மா ஹalleluya. சக்காலத்தி பண்ற கூத்துனால, சக்காலத்தி பண்ற கிண்டல்னால, கேலி இவளால என்ன பண்ண முடியல? தாங்கிக்க முடியல. ஹalleluya. ஏன் எல்கானா பார்த்து சொல்றான், ஏம்மா அவ பண்ற பரவாயில்லம்மா, ஆனா நீ தான்மா என் அன்பு. நீயும் நானும் குழந்தைமா, நமக்கு எதுக்கு குழந்தைன்னு யார் சொல்றான்? கணவன் சொல்றான். உன்னை நான் பார்க்கலையா? நான் உனக்காக இல்லையா? நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்யலையா? என் இருதயம் உண்டுதான். ஆமென். ஹalleluya. My heart is yours. ஆமென். ஹalleluya. என் இருதயம் உண்டு, உன் இருதயம் எந்து. நீ எதுக்கு இதை பற்றி வருத்தப்படுற? ஆனா அவளுக்குள்ள ஒரு வேதனை, அவளுக்குள்ள ஒரு சஞ்சலம், அவளுக்குள்ள ஒரு கண்ணீர், அவளுக்குள்ள ஒரு மன அழுத்தம். அவள் ஆலயத்துக்குள்ள போய் முழங்காலிட்டு என் தெய்வத்தை நோக்கி, யெகோவா தேவனை நோக்கி ஜெபம் பண்றா. அன்னைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஏலி தாத்தா எப்படி உங்க பாஸ்டர் பிரான்சிஸ் இப்படி உட்கார்ந்து இதை கேட்கிறாரோ, அதே போல அந்த இடத்துல ஏலி தாத்தா என்ன பண்றாரு? இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியா இருந்த ஏலி தாத்தா, ஆசாரியனா இருந்த ஏலி தாத்தா அந்த இடத்துல உட்கார்ந்து இந்த அம்மா வந்து ஆமென் ஆலயத்தை முழங்காலிட்டு போட்டு ஜெபம் பண்ற அந்த வேதனையை அவர் கேட்கிறார். வசனம் சொல்லுது, ஆமென். வசனம் என்ன சொல்லுது? அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணிச்சான், வாய் ஒண்டி பொண்ணு வச்சான். என்ன பண்ணிச்சான்? வாய் ஒண்டி. சில பேர் பார்த்துக்கிறீங்களா மனைவி? எத்தனை பேர் மனைவி இருக்கீங்க சொல்லுங்க. சொல்றோம்ல, வாய் வண்டி தான் பண்ணோம். ஓடும். இதைத்தான் ஏலி பார்த்தான். இதைத்தான் ஏலி தாத்தா என்ன பண்ணாரு? பார்த்தாரு. சவுண்ட் ஒண்ணி கேட்கல. சவுண்ட் ஒண்ணி என்ன பண்ணல? கேட்கல. சத்தம் வெளியில வரல. வாய் ஒண்டி என்ன பண்ணிச்சான்? அப்படியே அசஞ்சி அப்படியே உலர்தான். ஆமென். ஹalleluya. இத பார்த்து ஏலி தாத்தா சொல்றாரு, இந்த பொம்பளை குச்சிட்டு வந்துச்சு, திராட்சை ரசத்தை அதிகமா சாப்பிட்டுச்சு போல இருக்கு. என்ன பண்ணுது? வந்து இங்க பெனாத்துது. பக்கத்துல பார்த்து சொல்லு, பெனாத்துது. நல்லா தட்டி சொல்லு, பெனாத்தல். ஆமென். ஹalleluya. பெனாத்துது. இது வந்து என்ன பண்ணுது? அவன் கூப்பிட்டு சொல்றான், ஏம்மா இது பெனாத்துற இடமாமா? இது இப்படி வந்து நீ குச்சி போட்டு இப்படி வந்து நீ இந்த இடத்துல அலப்புற பண்ணிடுகிற, ஏன் இது அலப்புற பண்ற இடம் கிடையாதம்மா அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, ஐயா நான் குடிக்கல, திராட்சை ரசத்தினால நான் என்னுடைய சரீரத்தை நான் அனுப்பல. ஆமென். ஹalleluya. எனக்குள்ள இருக்கிற வேதனையை என் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுவேன். ஹalleluya. முதல் சொன்ன ஒரு சத்தத்துக்கு வல்லமை இருக்கு. ஆமென். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனம் சத்தம் போட்டுச்சு, தேவன் கேட்டார். இரண்டாவது சொன்னேன், உன் பெருமூச்சுக்கு வல்லமை இருக்கு. ஆமென். மூணாவது சொல்றேன், உன் பெனாத்தலுக்கும் வல்லமை இருக்கு. ஆமென். ஹalleluya. உன் வாய் முழுவதுக்கும் உன் வாய் ஆமென். ஹalleluya சொல்ற வார்த்தை வராம இங்க வந்து சொன்னாவே என் தேவன் கேட்கிறார். ஆமென். ஹalleluya. அந்த ஏலி தாத்தா ஆமென். ஹalleluya அதை கேட்டு அந்த அண்ணாளை கூப்பிட்டு சொல்லுகிறான், அண்ணாளே என்கிட்ட வா. வந்து சொல்றான், இந்த இடத்துல நீ ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை என் தேவன் கேட்டார். என் தேவன் சத்தத்துக்கு அது போயிற்று. நீ இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது சமாதானத்திற்கு போ. என் தேவன் அதை நிறைவு செய்வார் என்று சொன்னார். ஹalleluya. நீ படிக்க தெரியலையா? இந்த வேதத்தை வாசிக்க தெரியலையா? ஹalleluya. எனக்கு நீங்க போடுற ஹalleluya தெரிய மாட்டேங்குது. இங்க என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. வர்றேன், உட்கார்றேன், கையை தட்டு சொன்னா கையை தட்டுறேன், வாயை தரன்னு சொன்னா வாயை தரக்கிறேன். திடீர்னு ஹalleluya ஹalleluya சொல்றேன், திடீர்னு ஆமென் என்றா
வேண்டுதல் நிறைவேற்றப்படும். உன் பெண்ணாத்தலுக்கு பலம் இருக்கு. ஆமென். உலகத்துல நீ பெண்ணாத்தலானா என்ன சொல்லுவான்? சனியனே வாப்பா அப்படிதான் சொல்லுவான். இதுக்கு வேற கிடையாது. இப்பதான் காலையிலிருந்து வெயில்ல என்ன பண்ணிட்டு வரேன், அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டு காலிலிருந்து வெயில்ல என்ன பண்றேன், உழைச்சிட்டு வந்தா உன் தொல்லை தாங்க முடியாது. சனியனை முன்ன அப்படியே கட்டிங்க பெண்ணாத்தினே இருக்கிறீங்க. சொல்றாங்களா இல்லையா? யார் சொல்றா? வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், துக்கத்திலும் நிறைவிலும், மரணம் என்னை பிரிக்கும் வரைக்கும் இன்றைக்கு எல்லாரும் முன்னாடி சொல்றேன், உன்னை நான் கணவனாய் ஏற்றுக்கொள்கிறேன், உன்னை நான் மனைவியாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி நல்லா கட்டி பிடிச்சி பிள்ளையெல்லாம் பெற்று எடுத்துட்டு ஹல்லேலூயா சம்பாதித்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெண்ணாத்து பரிஸ்தானியை உனக்கு கல்யாணம் இவனப்பே கல்யாணம் பண்ண பாஸ்டர் எங்கிட்ட கூட்டிட்டு வந்தீங்க பாஸ்டர். இவன் குடும்பத்தை எப்படிதான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 3 வருஷம் கழிச்சு பார்க்கறேன். சொன்னாதான் தெரியும் இந்த கதையை எப்படின்னு சொல்லிட்டேன்னா 3 வருஷம் கழிச்சு பார்த்தேன். ஏன் கேட்காதவங்களுக்கு சொல்றேன். 3 வருஷம் கழிச்சு பார்த்துட்டு ஏன் ஒரு கல்யாணத்துல பார்க்கறேன். அந்த அம்மா சாப்பிட்டுருது. ஏன் சாப்பிட்ற அந்த அம்மா கிட்ட கேட்கிறேன், சிஸ்டர் பிரிச்சுவான் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? 3 வருஷம் ஆச்சு சிஸ்டர் கல்யாணத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் ஆண்டே காணாம போய் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட்டீங்களா? எனக்கு போல எங்களோட அவன் நடந்தான், நீங்களும் நடந்த ஆண்டு தூக்கிட்டாரா தெரியல சிஸ்டர். இப்பதான் பாக்கணும் சூப்பரா பிரியாணி சாப்பிட்டுக்கிறீங்க. என்ன சிஸ்டர் அப்படின்னா, பாஸ்டர் ஒரு பிசாச கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க பாஸ்டர். அதான் சொல்லுச்சு, ஒரு பிசாச என்ன பண்ணீங்க? நீங்க சவுண்ட் போடாதமா பாஸ்டர், பிசாசுக்கு பயங்கர தொடர்பு இருக்கு போல தெரிஞ்சுக்க போது ஒரு பிசாச ஏமா எவ்வளோமா வாமா பேசுவோம் ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த இடத்த காலி பண்ணுவோம். இல்லை ரொம்ப லிங்கர் ஆகிருந்தா வேற எதனா அதை பேச போது பேய் அப்படிதான் பேசும், நம்மளை நிற்க வைக்கும் அந்த இடத்துல. இல்லை ஏன் காலுக்கு வரேன் ஒரு குடும்பம் எல்லாத்தையும் இருக்குது புரியும் அப்படியே நடக்குது. இப்போ நான் நடந்துருக்கிறேன் மாதிரியே நடக்குது. ஏமா நடந்துருக்குது பார்த்தா அந்த பிரதர் இப்பதான் சிஸ்டரை பார்த்தேன் சாப்பிட்டுக்கிறாங்க வந்துருவாங்க. அவங்களுக்கு தான் வெயிட் பண்றீங்களா? என்ன பிரதர் ரொம்ப நாள் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு பார்த்து பாஸ்டர் ஒரு பேய கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அவரு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, பிசாசு. இவரு என்னன்றாரு, பிறந்த குட்டிங்க வந்து குட்டி சாப்பிட்டானுங்களா இந்த பேய் பிசாசுக்கு கல்யாணம் நான் என்ன பண்ணேன்? பேய் பிசாசுக்கு கல்யாணம் பண்ணிட்டா இல்ல பாருங்க, நீங்க கூட பிறந்தவனே பேய் பிசாசுன்றான். பெணாத்தால கேட்க முடியல. ஆமென் ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என் அண்ணாவின் பெணாத்தலை என் தேவன். நீ போட்ட பெணாத்தலின் சத்தத்துக்கு வல்லமை இருக்கிறாங்க. பெணாத்திரியா பெணாத்தினே ஆண்டவர் கிடைக்கும். ஆமென் ஹல்லேலூயா. பெருமூச்சு விடுறியா ஆண்டவரது பெருமூச்சு விட்டுட்டு ஆமென் ஹல்லேலூயா இயேசுப்பா இயேசுப்பான்னு சத்தம் போட்டுட்டே இருக்கியா? ஆமென் சத்தம் போட்டுட்டே இரு. ஆமென் என் தேவன் அந்த சத்தத்துக்கு பதில் கொடுப்பார். எழுப்புதல் வந்த எல்லா இடத்துலயும் ஒரு சத்தம் வந்ததுங்க. ஆமென் எழுப்புதல் உருவாக்கப்பட்ட எல்லா இடத்துலயும் தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி ஆராதித்தார்கள். தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி தன்னுடைய முழங்காலை திருப்பினார்கள். தேவ ஜனங்கள் தேவனை நோக்கி தன்னுடைய இருதயத்தை திருப்பினார்கள். தங்களுடைய முகத்தை திருப்பினார்கள். மண்டியிட்டார்கள், அழுதார்கள், சத்தம் போட்டார்கள். என் தேவன் எனக்கு வேண்டும் என்ற கண்ணீர் விட்டாங்க. எந்தெந்த இடத்துல வெற்றி வந்ததோ, எந்தெந்த இடத்துல ரிவைவல் ஆமென் ஹல்லேலூயா எழுப்புதல் வந்ததோ, சத்தம் தொனித்தது அந்த இடத்துல. நான் நீ போற சத்தத்துக்கு வல்லமை இருக்கு. பிசாசுக்கு யாத்திரை ரொம்ப பிடிக்கும். சத்தமே போடாத கிறிஸ்தவன் இருக்கிறாங்க, அவனுக்கு தான் பிசாசு பிடிக்கல. Amen. Satan likes silent Christians. Amen. பிசாசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார் தெரியுமா? ஒண்ணே என்னன்னா சாட்சிக்கு வரதில்லை, ஜெபம் ஆராதிக்கத்தில்லை, துதிக்கிறதில்லை, ஏமேன் ஆமென் போடத்தில்லை, சோத்திரம் போடத்தில்லை, ஏமேன் ஒன்றும் கிடையாது. வாழ்க்கையை அப்படியே மந்தமா ஏதோ மாடு மேய்ச்சின்னு வருது பாரு, அது மாதிரி என்ன பண்ணுது, மேய்ச்சின்னு வர வாழ்க்கையை தான் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ஆமென் ஹalleluya. நீ என்னைக்கு உன் வாழ்க்கையில சத்தம் போட ஆரம்பிக்கிறியோ, என்னைக்கு உன் வாழ்க்கையில துதிக்க ஆரம்பிக்கிறியோ, என்னைக்கு உன் வாழ்க்கையில தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறியோ, உனக்கு பிசாசுக்கு ஒரு அலட்டம் உண்டாகும். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கு என்று உண்டு பண்ணினேன் இவர்கள் என்ன பண்ணுவாங்க? என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. அப்படியே 2 நிமிஷம் கையை தூக்கி உயர்த்தி துதி பார்க்கலாம். ஹalleluya. ரபா 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 ஷாதா ரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி வாழ்க்கைக்கு ஸ்தோத்திரம், குடும்பத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் போடுற சத்தத்துல வல்லமை இருக்கு. நான் துதிக்கிறேன். என் பெருமூச்சை கேட்டிருக்கிறீங்க, என் அழுகையை பார்த்திருக்கிறீங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாரு. இந்த பாஸ்டர் கூட என்னை கைவிட்டுட்டாரு. இந்த சபை என்னை கைவிட்டுச்சு. இந்த சபை என்னை பார்க்கல. ஓ மத்தவங்க கண்ணுங்களா நான் படலையே, ஆண்டவரே மத்தவங்களா கண்ணுங்க படுறாங்களே நான் படலையே. உன் பிரார்த்தனை உன் இறுதிய சத்தத்தை இந்த ஜோசுவா பாஸ்டர் கேட்க மாட்டாரு, இந்த அருள்தாஸ் பாஸ்டர் கேட்க மாட்டாரு, இந்த பிரான்சிஸ் பாஸ்டர் கேட்க மாட்டாரு. ஆனா நீ இன்றைக்கு இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற இந்த சத்தத்தை வானம் திறந்து ஒரு சத்தத்தை கேட்கிறது. போற சத்தத்துல வல்லமை இருக்கு. சத்தம் என்று சொன்னாலே ஜீவன். பக்கத்துல பார்த்து சொல்லு, சத்தம் என்று சொன்னாலே என்னது? ஹalleluya. சத்தம் என்ன? நல்லா தட்டி சொல்லு, சத்தம்னா ஜீவன். ஹalleluya. திக்கிட கூடாது. ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல் குழந்தை பிறந்த உடனே ஹalleluya அது சத்தம் போடுதான்னா என்ன பண்ணுவான்? எல்லாம் அந்த குழந்தை என்ன பண்ணுமா? அழுவணும். எல்லாம் அந்த குழந்தை என்ன பண்ணா? அழுவணும். அட வைக்கிறதுக்கு தட்டுவான். ஆமென் ஹalleluya. எல்லாம் பண்றாங்க. அது சத்தம் அப்படி போட்டா தான் உசுரோடு இருக்கிறாங்க. ஆமென் ஹalleluya. உசுரோடு இருக்கிறா சொல்லுவான். ஆமென் ஹalleluya. அது சத்தம் போடலன்னா உங்க வயிற்றிலே செத்து போச்சு, இல்லைன்னா பிறந்து என்ன பண்ணுச்சு? செத்து போச்சு. சத்தத்துல ஜீவன் இருக்கு. சத்தத்துல ஜீவன் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லி, நீ போற சத்தத்துல ஜீவன் இருக்கு. ஆமென். நீ போடுற சத்தம் ஆமென் என் ஆண்டவருக்கு நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது. நீ போடுற சத்தம் என் ஆண்டவருக்கு இந்த ஒரு சொல்யூஷனை கொண்டு வரும். ஆமென் ஹalleluya. நீ போடுற சத்தம் ஆமென் ஹalleluya. என்னடா இவன் இவ்வளவு சத்தம் போடுறான், என்னடா இவன் இவ்வளவு காரியத்தை செய்யறான், என்னடா இவன் ஆமென் ஹalleluya இவ்வளவு ஆமென் காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி ஆமென் ஹalleluya சத்தம் போட்டு ஐயோ காதை மூடுனேன்னா என் ஆண்டவர் பண்ண மாட்டாரு. நீ போடுற சத்தத்தை கேட்டு உன் ஜெபத்தை விண்ணப்பத்தை என் தேவன் அனுப்புவார். ஹalleluya. தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே, தானியேல் சத்தம் போட ஆரம்பித்த உடனே, தானியேல் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்த உடனே ஆமென் என் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பதில அம்சினாரு. ஹalleluya. நீ போட்ட சத்தத்துல முதல்ல பதில் வந்துச்சு. ஆமென். ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பத்துல முதல்ல பதில் வந்துச்சு. ஜீவன். நீ போடுற சத்தத்துல ஜீவன், அதுல ஜீவன் இருக்கு. ஹalleluya. எந்த இடத்துல ஆமென் ஹalleluya ரிவைவல் இருக்கோ, எந்த இடத்துல ஆமென் ஹalleluya ஆமென் எழுப்புதல் இருக்கோ, அந்த இடத்துல ஜீவன் இருக்கு. அதனால இன்னைக்கு நான் கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீ என்ன சத்தத்தை போட்டுட்டு இருக்க? ஆமென். நிறைய இடத்துல சண்டையின் சத்தம் இருக்கு. ஆமென் ஹalleluya. நிறைய இடத்துல என்ன இருக்கு? சண்டையின் சத்தம், விரோதியின் சத்தம். ஆமென் ஹalleluya. அருவருப்பான சத்தம். ஆமென் ஹalleluya. பரிசுத்தம் இல்லாத சத்தம். அது மாற்றம் இல்ல. ஆமென் ஹalleluya. புறங்கூறுகிற சத்தம், குறை சொல்லுகிற சத்தம். ஆமென். மற்றவர்களை கேலி செய்கிற சத்தம். எப்படி அன்னாளின் சக்காலத்தை போட்ட சத்தம் என்ன பண்ணுச்சு? கேலி செய்தது. ஆமென் ஹalleluya. குறை சொல்லுது, பரிசுத்தத்தை விட்டு விலகுற சத்தம். இன்னைக்கு நீ என்ன சத்தத்தை போட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன்னா நீ போடுற சத்தம் தான் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். Your sound is your miracle. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ போடுற சத்தம் உன் வாழ்க்கையில அற்புதம். ஹalleluya. பக்கத்துல பார்த்து நான் சிரிச்சிட்டே சொல்லி, நீ போடுற சத்தம் உன் வாழ்க்கையில அற்புதம். ஹalleluya. நீ போடுற சத்தம் வாழ்க்கையில அற்புதம். ஆமென் ஹalleluya. நீ போடுற சத்தம் வாழ்க்கையில அற்புதம். ஹalleluya. வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுடா, ஊழியமே முடிஞ்சிடுச்சுடா, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாதுடா. ஆமென் ஹalleluya. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு சொல்லி எலியா தன் ஓட்டத்தை முடிப்பதற்காக பிரசன்னத்தை விட்டு ஓடி போயிட்டு ஒரு சூளை செடிக்கு அடியில உட்கார்ந்து ஒரு சத்தத்தை போட்டான். என்ன போட்டான் தெரியுமா? ஆண்டவரே என்ன எடுத்துக்கோங்க. அவன் கூட ஒரு சத்தம் போட்டான். ஊழியக்காரன் கூட ஒரு சத்தத்தை போட்டான். ஆமென் ஹalleluya. ஊழியக்காரன் கூட என்ன பண்றான்? ஒரு சத்தத்தை போட்டான். என்ன சத்தம்? போதுமையா சாமி. அதான் அவன் சத்தம். இனி பாஷையில சொன்னான். ஹalleluya. என்ன சொல்றா? போதுமையா சாமி. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? கையை தூக்க சொன்னவனான்னு சொல்லு. போதுமையா சாமி. ஹalleluya. இதுக்கு மேல முடியாது.
மேல இந்த ஓட்டம் போடாத ஐயா, இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது ஐயா, இதுக்கு மேல இவங்கிட்ட அடி வாங்க முடியாது ஐயா, இதுக்கு மேல இவனுக்கு சமைச்சு போட முடியாது ஐயா, இதுக்கு மேல இந்த புள்ளைய வளர்க்க முடியாது ஐயா, இதுக்கு எப்பதான் ஐயா திருமணம் நடக்கும், போதுமையா சாமி, இவன் உயிருக்கு பதில் என் உயிரை எடுத்திருக்கலாமே, நான் செத்து மாண்டு இருக்கலாமே. அவனுடைய ஜபமே எதுக்கு? சாவணும் ஜெபம் பண்றான். ஜபம் எதுக்கு? சாவணும். போதுமையா சாமி, நான் செஞ்ச ஊழியம் போதண்டா, ஏமேன் நான் செஞ்ச அற்புதம் போதண்டா, ஏமேன் ஹalleluya, ஏமேன் இந்த எசபேல் கிட்ட இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்தாதீங்க, நான் செத்து போயிடுறேன், என்னை எதுக்கடான்னு சொல்லி யார் எடுத்து சத்தம் போடுறா, அந்த சத்தத்தை கூட தேவன் கேட்கிறார். பக்கத்தை பார்த்து சொல்லு, போதுமையா சாமி சொன்ன சத்தத்தை கூட தேவன் என்ன பண்றாரு? ஆமென். சத்தத்தை கேட்டு உடனே அவனை எழுப்பி என்ன பண்றாரு? ஆகாரத்தை கொடுக்கிறார். அதுக்கு என்ன நல்லா ஆண்டவர் பாருங்க, நீ செத்து போய் நீ சாவன் போ சாவு அப்படிதான் சொல்லுவான் மனுஷன் இல்ல. ஐயோ சாவாத சாவாத சும்மா சொல்லிட்டாங்க சொல்லுவான். நான் நீ என்ன பண்ணுவோம்னா செத்தேப்பா செத்து போடி, ஏன்னா நம்ம சொல்ல ஏடா போம்ப செத்துட்டு சாவுடா, நீ சாவுகிறாடி சொல்றோமா இல்லையா? ஆனா போதுமையா சாமியை வாங்கி ஏத்துக்கடான்னு சொல்லும்போது ஆண்டவர் எழுப்பி ஏடா சாப்பிடுறாங்க. ஹalleluya, என்ன சொல்றாரு? சாப்பிடுறாரு. ஹalleluya, வேற எதுவுமே சொல்ல. ஆமென். அந்த சாப்பாட்டை கூட அற்புதமா அதான் சொல்றாங்க, சத்தத்துல ஒரு அற்புதம் இருக்கு. சத்தத்துல என்ன இருக்கு? your sound will bring the miracle. சத்தம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். எப்படி அற்புதம்? எது திருடுதோ, காகம் என்னைக்குன்னா எத்தனை குத்துக்கிட்ட பார்த்துக்கிறீங்களா? காகம் கோழி கொஞ்சம் தூக்கின்னு வரும் இல்ல, காகம் என்ன பண்ணும்? நீ அப்பதான் என்ன பண்ணிருப்ப, கறி அப்படி போட்டு இப்படி அலசிட்டு வரச்சுக்குள்ள ஒரு பீஸ் காணாம போயிடும். ஹalleluya, அப்பதான் வத்தல் என்ன பண்ணிருப்பேன், நாளெல்லாம் அப்படியே போட்டு வச்சிருப்பேன், 4 வத்தல் காணாம போயிடுச்சு. ஆமென். ஹalleluya, இதுதான் பண்ணும். காகம் திருடதான் செய்யும், காகம் என்னைக்குமே திரும்பி கொடுக்காது. ஆமென். திருட்டு காகம் என்ன பண்ணுதான்? அவனுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கும். ஆமென். ஹalleluya, திருட்டு காகம் என்ன பண்ணுதான்? ஆமென், அவனுக்கு மாம்சத்தை எடுத்து வந்து கொடுத்து என் தேவன் அப்படி போஷிக்கிறார். நீ போடுற சத்தத்துல அற்புதம் இருக்கு. உன் குழந்தைக்காக ஒரு சத்தத்தை போடுறியா, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். உன் திருமணத்துக்காக ஒரு சத்தத்தை போடுறியா, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். உன் வேலைக்காக கர்த்தருக்கு ஒரு சத்தத்தை போடுறியா, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த அற்புதம் எப்படி வந்ததெல்லாம் தெரியாது, அற்புதம் அவனே போட சத்தம் இருக்கு. ஆமென். ஹalleluya, அற்புதத்தை நான் செய்யணும், நான் செய்யணும், அற்புதத்தை இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்வதற்கு எனக்கு பாத்திரம் அல்ல, எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவரே, எனக்கு தெரிந்ததெல்லாம் நான் சத்தம் போடுறேன். நீ காகத்தையாவது அனுப்பு, நீ சர்ப்பத்தையாவது அனுப்பு, நீ மனுஷனையாவது அனுப்பு, ஆனா எனக்கு ஜீவன் உண்டாக ஒரு அற்புதத்தை செய். இதான் சத்தம், இதான் சத்தம். உன் சத்தம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். உன் சத்தம் என்ன பண்ணும்? 10th 12th எழுதினவங்களுக்குலாம் ஒரு அற்புதம் சத்தம் போடு. ஆமென். ஹalleluya, ஹalleluya. ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றியா, சத்தத்தை போடு. வேலைக்கு வெயிட் பண்றியா, சத்தத்துக்கு போடு. விசாக்கு வெயிட் பண்றியா, சத்தத்தை போடு. பாஸ்போர்ட்டுக்கு வெயிட் பண்றியா, சத்தத்தை போடு. ஆமென். ஹalleluya, கடன் பிரச்சனை தேடணுமா, சத்தத்தை போடு. ஆமென். ஹalleluya, அற்புதம் எங்கிட்ட வேணா வரும். என் ஆண்டவர் கீழ்காற்றை அனுப்பி காடைகளை கொண்டு வந்தார் அல்லவா, அப்படி உனக்கு நேராக ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். சத்தத்துல வல்லமை இருக்கு. Your sound is your miracle. Amen. Hallelujah. உங்களுடைய சத்தம், நீ போடுற சத்தத்துல Amen. Hallelujah, ஒரு miracle என் கர்த்தர் கொண்டு வருவார், ஒரு அற்புதத்தை கொண்டு வருவார். Amen. Hallelujah. ஒரு அற்புதத்தை என் கர்த்தர் செய்வாராக. Amen. Hallelujah. ஒரு 4 பாயிண்ட் வச்சிருக்கேன், நான் 4 பாயிண்ட் பேசுறதுக்கு நேரம் இல்லை. Amen. Hallelujah. Amen. நான் சொன்னதே திருப்பி ஒரு முறை சொல்லிடுறேன். Amen. Hallelujah. நீ போடுற சத்தத்தை தேவன் கேட்கிறாரு, நீ விடுற மூச்சை என் தேவன் கேட்கிறாரு. Amen. Hallelujah. நீ விடுற பெருமூச்சை தேவன் கேட்கிறாரு. 4வது, நீ ஏறெடுக்கிற பெனாத்தல தேவன் கேட்கிறாரு.
ஐந்தாவது, உன்னால பேச முடியலனா கூட உன் இருதயத்தின் குமுறலை தேவன் கேட்கிறார். உன் இருதயத்தின் குமுறலை தேவன் கேட்கிறார். போதுடா என்று நீ சொன்னா கூட அதை தேவன் கேட்கிறார். தேவன் சலிச்சு போக மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லி, தேவன் சலிச்சு போக மாட்டார். ஏன்னா மனுஷன் தான் சலிச்சுப்பான். ஏமா இந்த மாதிரி பாரு, ஜபத்துக்கு வந்துனே இருப்பாரு, என்ன பணத்துக்கு தெரியல. ஏமா ஹல்லேலூயா, இப்போ போன் அடிச்சுனே இருப்பாரு. ஏமா ஹல்லேலூயா, இதுக்கு என்ன சொல்லத்தனே தெரியல. மனுஷன் தான் சலிச்சுப்பான். ஆனா என் தேவன் போதும்னு சொன்னா கூட ஜீவனை கொடுப்பார். ஜீவனை கொடுத்து சொல்றாரு, ஏண்டா நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஏமா உனக்கு ஒன்றும் ஜீவன் இருக்கு, உனக்கு ஒன்றும் லைஃப் இருக்கு, உனக்கு ஒன்றும் நாட்கள் இருக்கு. அந்த நாட்களை நீ பிரோஜனப்படுத்திக்கொள். உன்னை போல பலரை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கேன்னு சொல்றாரு. நீ என்ன தனியா இருக்கான்னு நினைச்சியா? உன்னை போல நான் என்ன பண்றேன், பலரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உன் சத்தம் உனக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, உன் சத்தம் ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். ஆமென். கண்களை மூடி அப்படியே வானத்துக்கு நேராக நோக்கி பார்த்து சொல்ல போறோம். இன்னைக்கு நான் ஏறெடுக்கிற சத்தம் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கூட முடிந்தா முழங்கால் போட்டுக்கிட்டு கரங்களை உயர்த்தி, நான் இங்கிருந்து என்ன பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தேவையான அற்புதம் உங்களுக்கு தான் தெரியும். அது குமுறலா பெனாத்தலா அது பெருமூச்சா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். என் இருதயத்துக்குள்ள ஒரு குமுறல் இருக்கு. என் இருதயத்துக்குள்ள இப்ப நான் சொல்றேன், மெய்யா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய குமுறல் இருக்கு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு நாளும் டெய்லி குமுறிட்டு இருக்கேன் ஆண்டவரிடத்தில். கண்டிப்பாக எனக்காக ஒரு காகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்காக ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். எனக்காக என் தேவன் சத்தத்தை கேட்பார் என்பதில் சந்தேகம் கிடையாது. இதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சத்தத்தை போடு, சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராபா 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 தியாம் சேகரே பலோபோ தியாப்பா ஏரே மானம் தார ராபா தியாம் ஆண்டவரே, நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் குமுறலை சத்தத்தை தேவன் கேட்கிறாரே, சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறாரே. அவர்களுடைய ஆமென் 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 இருப்பதாக, அவர்களுடைய அல்லேலூயாவே, அவர்களுடைய ஹோசன்னாவே, அவர்களுடைய இயேசுவே, அவர்களுடைய போதுமையா சாமியே, தேவன் பதிலை கொடுப்பீராக. ரபாதியாம் கபாபா சரபாதியாம் கபாபா. ஆண்டவரிடத்தில் அப்படியே மன்றாடு, ஆண்டவரிடத்தில் அப்படியே மன்றாடு. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படியே உன்னை ஈடுபடுத்திக்கொள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரபா பாபா பாபா ஷகரா பாலா, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவர் நீர் ஆண்டவரே. வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர் நீர். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. சொல்லுங்க, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. நீங்க நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, அவ்வளவுதான் சொல்லுங்க. சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. மகா இறக்கமுள்ள ஆண்டவரே, வார்த்தையில் ஆண்டவரே அற்புதங்களை சொன்னராஜா. நான் புலம்புறதில்ல ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். என் அங்காளத்தில் என்று சொல்லி ஆண்டவரே, குமரில் தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுக்கு வசனத்தை கொடுத்து அதுக்கு ஆட்களை உதாரணம் காட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா
நாளில வந்து அன்பான தெய்வ பிள்ளையே, நீ வெளியில சொல்ல முடியாமல் கண்ணு மட்டும் தண்ணில வரலாம், உதட்டால் மட்டும் விலகி இருக்கலாம். இவங்க பக்கத்துல படுத்திருக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க, சத்தம் போட்டு சொன்னா அவங்க எதிர்வார்க்கு நன்றி நீ புலம்பிருக்கலாம், இல்லை இதயத்துக்குள்ளே பேசியிருக்கலாம், இல்லை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் திக்குமுக்கு கண்டு அந்த நோக்கி இருக்கலாம். தேவ பிள்ளைய, அதை ஒவ்வொருவரை நோக்கி அந்த வார்த்தை வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டோட வார்த்தை வந்தது. நீ சத்தம் போட்டு கத்துறியா, அந்த சத்தத்துக்கு அழகா ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்கய்யா. சண்டை பண்றதுக்கு சத்தம் இருக்கு, தேவையில்லாத காரியத்துக்கு சத்தம் போடுறோம், பிடிக்காத காரியத்துக்கும் சத்தம் போடுறோம். ஆனா புரோஜனமான சத்தம், புரோஜனமான சத்தம் ஆண்டவருடைய சத்தம். அப்ப கேட்கப்பட்ட வார்த்தையின்படி தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக அதுக்கு தகுதி உள்ள பாத்திரமாய் உங்களை ஒப்பு கொடுக்குமா எல்லாம் கலந்து நன்றி சொல்லுவாங்க. கேட்கப்பட்ட வேத வார்த்தைப்படி, கேட்கப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு வார்த்தையை கற்கிறார்களே, அது 30, 60 100 பலன் கிடைக்கிறது. பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை உயர்த்தி தரப்பட்டு சகாயம் செய்யும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்களேன், கொஞ்சம் அந்த 20 சேர் மட்டும்